வாக்கு திருட்டு ஓட் ஷோர் என்ற ஒரு பிரச்சாரத்தை பெரிய அளவுக்கு ராகுல் காந்தி சொல்லிட்டே இருந்தாரு. பீகார்லயும் அது நடந்திருக்கிறதா பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, சச்சின் பைலட் சொல்றாங்க. ஏன் சார் இப்படி ஒரு அலிகேஷன் பிஜேபி மேல வந்துட்டு இருக்குது? இப்போ நூதன முறையில் வாக்கு திருட்டு வேலையை பிஜேபி செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்றாங்களே சார். அலிகேஷன் பெருசா இருக்கே. வாக்கு திருட்டு பண்ண முடியாது அப்படின்னா மேல்முறையீடு எதுவுமே இல்ல. அவங்க கோர்ட்ல நீங்க கலெக்டர் கிட்ட போலாம், அதுக்கப்புறம் மாநில தேர்தல் அதிகாரி கிட்ட போலாம், அதுக்கு மேல கோர்ட்டுக்கு போலாம். எங்கேயுமே போய் எதுவும் சக்சஸ் ஆகல, எதுவுமே இல்ல. வாக்கு திருட்டு பண்ணவே முடியாது. எல்லா பூத்லயும் அப்ப திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பூத் லெவல்ல அவங்க கிட்ட ஏஜென்ட் இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகம் இது பயப்படுது, ஸ்டாலின் பயப்படுதுன்னா களத்துல அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பூத் லெவல் ஏஜென்ட் இல்ல போல இருக்கு. பூத் லெவல் ஏஜென்ட் இருந்தாங்கன்னா வாக்கு திருட்டு போகும்பொழுது இந்த வாக்கு திருடப்பட்டுருச்சுன்னு சொல்லி அந்த மீட்டிங்ல அவங்க சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் பூத் லெவல் ஆபீசர் மீட்டிங் கூப்பிடுவாரு அந்த பிஎல்ஏ ஒவ்வொரு பூத்லயும். இவ்வளவு ஓட்டு நாங்க எடுக்கிறோம், எடுத்து அப்ஜெக்ஷன் வந்து அப்ஜெக்ஷன் சொல்லலாம், இவ்வளவு ஓட்டு ஆட் பண்றோம் சொல்லலாம். அப்ப இந்த ஓட்டெல்லாம் எடுத்துருவாங்கன்னு பயந்தா களத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பூத் லெவல் ஏஜென்டே இல்லன்னு நீங்க சொல்ல வரீங்களா? அந்த சந்தேகம் வாக்கை நீங்க அறுவடை செய்துவீங்க வேற ஒரு நூதன முறையில். இப்ப 243 தொகுதியில பீகார்ல 202 வந்திருக்காங்கன்னா சந்தேகத்தை எழுப்புறாங்களே. எப்படிப்பா இவ்வளவு பெரிய மார்ஜின்? அது 20 வருஷமா நிதிஷ் முதலமைச்சரா இருந்திருக்காரு. அங்க மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கும். திரும்ப திரும்ப நிதிஷ்க்கும் பிஜேபிக்கும் அலைன்ஸுக்கும் போடுறாங்கன்னா அங்க ஏதோ ஒரு உள்ள அரசியல் நடந்திருக்கு, ஏதோ ஒரு சதி நடந்திருக்குன்றாங்களே. ரெண்டு விஷயம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியை பார்க்கும் பொழுது ஒரு தடவை ஆட்சியில இருந்து அடுத்த தடவை நிச்சயமாக ஆட்சிக்கு வராது, அப்படியே ஆப்போசிட்டா போயிடும். 234 தொகுதியில போன தடவை நிறைய ஜெயிச்சிருந்தா ஒரு தடவை ஆட்சி முடிச்சுட்டு அடுத்த தடவை ஆட்சி வரும்போது ஆட்சியோட ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் சேர்த்து அதுல கால்வாசியும் கூட வெற்றி பெற முடியாது. ஆனா பாரதிய ஜனதா கட்சியும் அதோட கூட்டணி கட்சி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அது மத்திய பிரதேஷ் எடுத்துக்கோங்க, குஜராத் எடுத்துக்கோங்க, தொடர்ந்து 3 முறை 4 முறை வரலாற்றுல வேற எந்த கட்சியும் காங்கிரஸோ இல்ல திராவிட முன்னேற்ற கழகமோ தொடர்ந்து 2வது முறை 3வது முறை 4வது முறை எல்லாம் வெற்றி பெற முடியாது. அதுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும், மக்களுடைய நம்பிக்கையை தர வேண்டும், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்க வேண்டும், முன்னேற்றமான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும். இது குடும்ப ஆட்சி, ஊழலுக்கு எதிரான ஆட்சி, சட்டம் ஒழுங்குல ரொம்ப மோசமா இருக்கக்கூடிய ஆட்சி எல்லாம் இருந்தா திருப்பி 2வது டைம் வர முடியாதுன்னா நீங்க தமிழ்நாட்டிலே இருக்கிறனால நீங்க பாக்குறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2வது முறை வர முடியாது. எப்படி பீகார்ல 2வது முறை வராங்க, 3வது முறை வராங்க, 4வது முறை வராங்க, மத்திய பிரதேசத்துல எப்படி 4வது முறை வராங்க, குஜராத்ல எப்படி 4வது முறை வராங்கன்னு உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா நீங்க இருக்கிற இடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 2வது முறை வரவே முடியாது. ஏன்னா அவ்வளவு மோசமான ஆட்சி.